செம்ம டேஸ்டியான கருப்பு கொண்டக்கடலை பீட்ரூட் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு, ஜீரகம், சோம்பு, 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினக்கப்புறமா புதினா சேர்த்துக்கிறேன். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க புதினாவை சேர்த்து நல்லா வதங்கிட்டு, புதினா நல்லா சுருங்கினக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வதக்கிக்கலாம். இது கூட நான் ஒரு 3 தக்காளி சேர்த்து நல்லா வதங்கிட்டு, 1 ஸ்பூன் கறி மசாலா, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா இதை வதக்கிட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது கூடவே இப்போ நான் வந்து நைட்டு ஊற வச்சுருந்த கொண்டைக்கடலை கூட ஒரு பீட்ரூட்டு சேர்த்து நான் வேக வச்சுருக்கேன். தண்ணியோடவே இது சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொதி வந்ததுக்கப்புறமா தேங்காவையும் முந்திரியும் நான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட் இதில் கூட சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டிங்கன்னா கொதிக்கும். கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டு சுடு சாப்பாடில் போட்டு சாப்பிட்டு பாருங்க. சும்மா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக சேர்ப்பேன்.